என்னை இழுத்த சக்தி இதானா? இந்த புள்ளையா? ஐயோ மாப்பிள, அம்மன் கோயில்ல காளி உட்கார்ந்துட்டு இருக்கியா? வாயா போயிடும். வாயா இருங்க ஐயா, எங்கயா ஓடுறீங்க? என்ன இன்னைக்கு ஜிகர்தண்டா ஆறி போன டீ ஆட்டம் நல்லா உட்காந்துருக்கா? என்னன்னு கேப்போமா? இப்போ போய் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை செட்டு போடுற மாதிரி கொத்தி எடுத்துருவா மாப்பிள. ஆனா ஏதோ சோகமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் மாப்பிள தெரியுது. ஆமா மாப்பிள, தெரியுதுல்ல? அவ வேற ஏதோ கவலையில இருக்காயா? மாப்பிள, இப்ப நீங்க தான் ஒரே ஃபேமிலி ஆச்சு, போய் அந்த சோகத்தை மாத்த வேண்டியதானே? எதுக்குயா? நான் இப்படியே போனா அப்பத்தா மேல இருக்க கோவத்தை என்கிட்ட ருத்ரதாண்டம் ஆடிடுவா. ஆனா பேசாமையும் போக முடியாதுல்ல? ஆமா. என்ன பண்றது? சச்சா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. உங்களை பார்த்தா ஒரு நல்ல ஃப்ரெண்ட பார்த்த ஃபீலிங் தான். நமக்குள்ள இருக்கிற கவலை ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா குறையும்னு சொல்லுவாங்க. என் அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க சந்தோஷமாவே இல்ல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவ வீட்ல இருக்கிறவங்க என் அக்கா மாமாவை ஹாப்பியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்பத்தா தான் ஏதோ வேலை பார்க்குது போல. அவங்க வீட்ல இருக்க வேணாம், ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்பி வைக்கலான்னு கொடைக்கானல் போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். என்னத்த சூப்பர், எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸ்கூல் பசங்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எம்ப்ராய்டரி ஆர்டர் வாங்கி கொடுத்து என் அக்காவை தைக்க சொல்லிட்டாங்க. என் அக்காவே ட்ரிப்பை கேன்சல் பண்ண, பிசினஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டா. அந்த ஆர்டர் முடிச்சா பணம் வரும், கொஞ்சம் கடன் அடைக்கலாம்னு சொல்றா. அப்படி சொல்ல வச்சுட்டாங்க. நீங்க தான் நல்லா பேசுறீங்களே, நீங்க அக்கா கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாமே. அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போக முடியாதே. அவங்க பிளான வச்சே அவங்கள அடிங்க. எப்படி? எம்ப்ராய்டரி ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்களும் அந்த வீட்ல போய் இருங்க. உங்க அக்காவுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், எனக்கும் ஹாப்பியா இருக்கும். என் அக்காவுக்கு ஹெல்ப்பா இருக்கும், ஓகே. உங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும்? டக்குன்னு கேட்டாலே. ஓ, நான் ஹாப்பியா இருந்தா நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்றீங்களா? ஒத்தால எல்லாத்தையும் எப்படி பண்ண போற? மருமவளே, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கால, அப்புறம் என்ன? யாராவது ஒருத்தர் இருந்தா இன்னும் சுலபமா இருக்கும்ல அத்தை. ஏய் கயலு, நீ உதவி பண்ணலாம்ல? அம்மா, இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு தாமா இருந்தேன். என்னது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தியா? வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறது ஒரு ஹெல்ப்பா? அப்பா, இந்த டிசைன்லாம் எடுத்து நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணா அப்போ ஆர்டர்ஸ் இன்னும் நிறைய வரும்ல அன்னைக்கு. எடுத்த வேலையை முடிக்க முடியுமான்னு தெரியல, இதுல இன்னொரு பெரிய ஆர்டரா? ஏங்க, உங்களுக்கு தான் இந்த வேலை தெரியும்ல, நீங்களாவது உதவி பண்ணக்கூடாதா? அது சரி, அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் என் கடையை எப்பவோ டெவலப் பண்ணியிருப்பேன். சரி, என் மருமகளுக்காக நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
அம்மா மருமகளே, ம். எனக்கு ஏதாவது குடுமா. இல்ல மாமா, பரவாயில்ல, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அட, இம்புட்டு துணி இருக்குல்லம்மா, குடு. நானும் 1 2 பண்ணி பார்க்கறேன். எடுத்து குடு. ம், சரிங்க மாமா. இந்தாங்க பாத்துமா. மாமா. என்னப்பா கண்ணுல பவர் அவுட்டா? யாரு சொன்னா? எனக்கு கழுகு பார்வை. ஷார்ப்பா தெரியும். அப்பா இதுதான் உங்க கழுகு பார்வையா? அத்தை, நீங்க தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ போ. அத்தை, தேனுக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க அத்தை. ஆ, இவளுக்கு காவல் காக்க போறியாக்கும். என்னத்தையோ பண்ணு. தேவி, நீ போய் தூங்கு போ. ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத. இல்ல இல்ல இல்ல. அம்மாச்சி, நீங்களும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்ல? அடியே, அந்த மனப்பையில நம்ப முடியாது. இதுங்களை சேர விட்டுறக்கூடாது. நான் இங்கே இருக்கேன், நீ போய் தூங்கு. ஓ சரி, எனக்கு தூக்கம் வரல. நானும் கொஞ்ச நேரம் இங்க உங்க கூடவே இருக்கேன். ம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏய், நீ என்னடி பண்ண? அன்னைக்கு கோயில்ல அப்பத்தா கிட்ட நீ நல்லா எம்ப்ராய்டரி பண்ணுவேன்னு சொன்னல, அது உன் மேல ஒரு மரியாதை வரட்டுமேன்னு சொன்னேன். ஆனா அதை வச்சுக்கிட்டு அப்பத்தா உன்னை இப்படி பழி வாங்கும்னு நினைக்கல. சரி, என்னை பத்தி நீ கவலைப்படாத மீனாட்சி. எனக்கு தெரிஞ்ச வேலையை தானே நான் செய்ய போறேன். நீ அங்க விடிய விடிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? 3 நாள்ல முடிச்சாகணும்ல. நான் இங்க தனியா உட்காந்து உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அங்க வந்து உன் கூட ஒத்தாசையா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.